ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ரெசிபிஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ டெய்லியுமே நம்ம வந்து நெல்லிக்காய் எடுத்துகிட்டா ரொம்பவுமே நல்லது. டெய்லியுமே நம்ம வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிறோமா? கிடையாது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெய்லி வந்து ஊறுகாய் எடுத்துக்குவோம். நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபின் பார்த்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முதுமையை வந்து தள்ளி போடும். அதாவது என்றைக்குமே வந்து இளமையாக வச்சுக்கும். நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் பர்ஃபெக்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கிலோ நெல்லிக்காய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற அளவுகள் இருந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காயில் தண்ணி சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா நெல்லிக்காயுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். தண்ணி இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் ஃபேன் காற்றுல கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயும் தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா நெல்லிக்காயிலையும் தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த எல்லா நெல்லிக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நெல்லிக்காயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் ஃபுல்லுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சீடை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நமக்கு தேவைப்படாது. இப்போ இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி வந்து நீங்கள் சீட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழு நெல்லிக்காயுமே கட் பண்ணாமல், அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாமல் அம்மிக்கல் வச்சோ இல்லை ஏதோ ஒரு கல் வச்சோ நீங்கள் வந்து முழு நெல்லிக்காயுமே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சீட்ஸோட விதைகளோடு நம்ம வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் நெல்லிக்காய். நான் இன்றைக்கி சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். இப்போ எல்லா நெல்லிக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து முழுசாக, அதாவது பீசஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக கூட சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பேஸ்ட்டாக வேணும், ஒரு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு கூட நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே சமயம் மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஊறுகாய் வந்து முழுசாகவே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த புளி கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ புளி கரைசல் வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் புளி கரைசல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த கடுகு வெந்தயம் ரெண்டையுமே வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கடுகு வெந்தயம் ரெண்டையுமே நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. சின்ன ஜார் இல்லை அம்மிக்கல்ல வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெடாமையும் டேஸ்ட்டாகவும் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/4 லிட்டர் வந்து அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 50 ml வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் டேரெக்டாகவே நம்ம நெல்லிக்காய் சேர்த்திக்கலாம். நெல்லிக்காயை வந்து நம்ம தனியாக எதுவும் வேக வைக்கல. அதனால் இப்போ நம்ம டேரெக்டாகவே எண்ணெயில் சேர்த்திக்கிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா நெல்லிக்காயும் சேர்த்திக்கோங்க.
இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நீங்கள் நெல்லிக்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தாலோ இல்லை விதையோட தட்டி வச்சுருந்தாலோ இதே மாதிரி டேரெக்டாக சேர்த்திக்கோங்க. பாருங்கள் நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இது கூட ஒரு 15லிருந்து 20 பூண்டு பல் சேர்த்திக்கோங்க. பூண்டு பல் சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் பூண்டு ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நம்ம மற்ற ஐட்டம் எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து 50 கிராம் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வந்து மிளகாய்த்தூள் அளக்குறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடி சேர்த்திக்கலாம். உப்பு வந்து நான் சால்ட்டு சேர்த்திருக்கேன். நீங்கள் கல்லுப்பு சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கல்லுப்பு மிக்சிலையோ இல்லை அம்மிலையோ சேர்த்திட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒவ்வொரு கல்லுப்பு பார்த்துட்டிங்கன்னா கரையவே கரையாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல புளிக்கரைசல், அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் புளிக்கரைசலை சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது வந்து இரும்பு கடாய்ங்கிறனால இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இதுலேயே வந்து நம்ம விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சூடு ஆறதுக்குள்ளேயே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே கடையில் வச்சுட்டோம் அப்படின்னா துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் அலுமினியம், நான்ஸ்டிக் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதில் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரும்பு கடாய்ங்கிறதுனால நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி தான் ஆகணும். இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டா தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஊறுகாயை நம்ம கை எதுவும் படாமல் தண்ணி எதுவும் படாமல் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பீங்கான் ஜார்லேயோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சில்வர் பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. அது வந்து அரைச்சிரும். பாருங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நம்ம கண்ணாடி பாட்டிலில் மாற்றிடலாம். நீங்கள் பீங்கான் ஜாடியில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நீங்கள் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் எந்த ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் சைடிஷை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். இனி வந்து சம்மர் டேஸ் தான். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சம்மர் டேஸ்க்கு அதுக்கும் கம்மங்கூழ், தயிர் சாதம் சொல்லிட்டு நம்ம சைடிஷை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நான் சொன்ன அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் கிரேவியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாங்காய் ஊறுகாவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மாங்காய் தொக்கு, மாங்காய் பச்சடி நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஊறுகாய் வந்து நம்ம பாட்டில்லையோ இல்லை பீங்கான் ஜடையிலையோ நம்ம மாற்றும் போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கல. நம்ம ஆயில் அதிகமாக சேர்த்திருக்கிறதுனால ஊறுகாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் இந்த ஊறுகாயை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.